ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 21 டிசம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பிபிசிஎல், பவர் கிரிட் கார்ப், பிரிட்டானியா இதெல்லாம் எதுக்காக ரேலி ஆச்சுது, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் எதுக்காக விழுந்துச்சு, எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 104 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 358 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. எஸ்டர்டே ஒரு டிப்புக்கு அப்புறமா வந்து மறுபடியும் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருக்குது. பட் பெரிய ரெக்கவரி எதுவும் இல்லை, இருந்தாலும் ஸ்லைட்டாக கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்குது. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. பிபிசிஎல்லை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொச்சியில் இருக்க ரிஃபைனரியில் ஒரு 5044 கோடிக்கு ப்ரொப்பலைன் யூனிட் வந்து பாலிப்ரொப்பலைன் யூனிட் வந்து செட்டப் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிபிசிஎல் வந்து கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூடோட ரேட் வந்து $80 கீழே இருக்குது ஒரு பேரலுக்கு. ஸோ இதனாலேயும் வந்து பெட்ரோலியம் ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து கொஞ்சம் ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார்பை பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, பவர் கிரிட் கார்ப்பு 2 டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை ராஜஸ்தானில் டிபிசிபி ப்ராசஸ் வழியாக அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் வந்து பவர் கிரிட் கார்ப் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே பவர் கிரிட் கார்ப் ஓரளவு நல்ல பாசிட்டிவான மூடில் தான் இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து பிரிட்டானியாவை பார்த்தோம் அப்படின்னா, அதோட எம்டி வருண் பெரிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 6 மந்தில் ரூரலில் வந்து டிமாண்டு ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா நாங்கள் ஃபண்டமெண்டல்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதனால் வால்யூமோட க்ரோத், அதாவது செல் ஆகிற அந்த வால்யூமோட க்ரோத் வந்து நம்ம அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிரிட்டானியா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோன்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்குது. ஆக்சிஸ் பேங்க் வந்து லாஸ்ட் வீக் பெயின் கேபிட்டல் ஒரு 1.1% ஸ்டேக்கை பிளாக் டீல் வழியாக ஆஃப்லோட் பண்ணதுலேருந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து பெருசாக ரெக்கவரி எதுவும் ஆகலை, அப்படியே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸாக ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து லேண்ட்மார்க் கார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கில் இருந்து 3.2 lakh ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இதனால் லேண்ட்மார்க் கார்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் ஹையில் இருந்துச்சு 3 நாளைக்கு முன்னாடி, ஸ்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1636 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 4வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா பை தான் பண்ணியிருக்கிறாங்க. 1464 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஏறக்குறைய ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு செல் அண்ட் பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 322 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 48 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 185 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இந்த மாதத்துலேயே வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து முந்தின நாள் வந்து யூஎஸ் மார்க்கெட் சந்திச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவரி காட்டியிருக்குது. எல்லா ஸ்டாக்குமே டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், அப்புறம் சிப்ஸ் ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அதனால தான் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1.26% ரேலி ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேத்தி வுட் அப்படிங்கிறவங்க டெஸ்லாவிலேருந்து ஒரு 1.1 lakh ஸ்டாக்கை வந்து நேற்று வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆள் அங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அவங்க வந்து டெஸ்லாவில் வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஜிடிபி ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அப்புறம் ஜாப்லெஸ் கிளைமும் வந்துருந்துச்சு. ஜாப்லெஸ் கிளைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் வந்திருக்குது. ஸ்டில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அது லோவராக தான் இருக்குது, பட் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக வந்திருக்குது. அப்புறம் ஜிடிபி ரிப்போர்ட்டும் வந்துச்சு. ஜிடிபி ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா 4.9 வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த 2 டேட்டாவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறாக தான் வந்திருக்குது. பட் மார்க்கெட் வந்து இன்னும் முழுசாக இதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஸோ டுமாரோ தான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.